எதிரி முன்னே பணிந்தால் உன்னை அவனே தாழ்வாய் எண்ணுவான். எத்தனை கொடுமை இழைக்க முடியுமோ அத்தனையும் அவன் பண்ணுவான். எதிரி முன்னே பணிந்தால் உன்னை அவனே தாழ்வாய் எண்ணுவான். எத்தனை கொடுமை இழைக்க முடியுமோ அத்தனையும் அவன் பண்ணுவான். மாற்று மாற்று உன் வழி மாற்று, பகையறிந்து வாழடா. மாலை என்று பாம்பை அணைத்தால் அழிவாய் நீ கேளடா. மாற்று மாற்று உன் வழி மாற்று, பகையறிந்து வாழடா. துரோகியல்ல நான் தமிழன் தமிழன் என்று நீ சொல்லடா. துரோகியல்ல நான் தமிழன் தமிழன் என்று நீ சொல்லடா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதவிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு வேகமா ஒன்றை சொல்லிக் கொள்றேன். அதாவது ஒரு சில விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்து இந்த ரீச்சா உணவு திருவிழாவில் நடந்த குழப்பங்கள், இது சார்ந்த காரணங்களையும் பார்க்க இருக்கிறேன். அதை விட முக்கியமா ஒரு இந்த $1 மில்லியன் கொஸ்டின் என்று சொல்லுவாங்க, சரியா? இந்த ஒரு அதிகம் பேசப்பட்ட கேள்வி, அவர்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எத்தனை ஏக்கர் இருக்கிறது, இதை மகிந்தா கொடுத்தாரா அல்லது மகிந்த ஆட்சியில் இவர் சுருட்டினாரா? இந்த மாதிரி கேள்விக்கு எனக்கு வந்து துல்லியமான பதில் இருக்கிறது. ஒரு 10 நாட்கள் 15 நாட்களாக நான் என்னோடு பழக்கத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து இயங்குபவர்கள் மூலமாக தேடி திரிஞ்சு ஒரு மாதிரி 2 உரிமையாளர்கள், இந்த நிலத்தோடு சம்மந்தப்பட்ட 2 உரிமையாளர்களை தொலைபேசி ஊடாக பேசக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது நான் அனுப்பியவர்கள் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கிருந்து தொலைபேசி அழைப்பு ஊடாக என்னோடு அவர்கள் உரையாடினார்கள். சில தகவல்களை நான் பெற்றுக்கொண்டேன். ஏற்கனவே என்னிட்ட சில தரவுகள் இருந்தது. நான் எப்பவும் இந்த அவசரப்பட்டு உடனே ஒரு வீடியோ போடணும் அல்லது ஒரு விஷயம் ஒன்று கடுமையாக போய் கொண்டிருக்குது, அந்த நேரம் ஒரு வீடியோ போட்டால் வைரலாக போகும், நிறைய பார்வையாளர்கள் கிடைப்பினோம் என்று சொல்லி அந்த மாதிரி செய்யலாது. நான் எப்பவும் சிந்திக்கிறது, நான் ஒரு பதிவில் ஒரு தகவலை சொன்னால் யாராவது ஒரு ஆள் ஒருவேளை சம்பந்தப்பட்டவரே நேரெதிராக எனக்கு ஒரு சவாலை விட்டால் அதை தனிப்பட்ட முறையிலேயாவது நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை வச்சுக்கொண்டு கதைக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். அந்த தகவலையும் நாங்கள் இதில் பேசுவோம். அதற்கு முன்னுக்கு வந்து 3 விமர்சனங்கள் வந்திருக்கிறது. இந்த விமர்சனங்களை வேகமாக படித்து போட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லி போட்டு நான் கடந்து போகிறேன். முதலாவது எண்ணில் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்டு. உங்களோட ஒரு சிலரால் நிறைய பேர்கிட்ட பார்க்கல, ஆனால் ஒவ்வொரு கருத்தையும் நான் மதிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும். அதில் வந்து நீங்கள் வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக செய்யுங்கோ, ஆக நீளமாக இழுக்க வேண்டாம் என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. அந்த நண்பருக்கு நன்றி. அந்த கருத்துக்கு நான் நிச்சயமாக அதை கவனத்தில் எடுத்து கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். இந்த பிரச்சனை என்னென்னா, நான் வந்து இந்த தளத்தை என்னிடம் வயசுக்கு குறைஞ்ச தம்பி தங்கைகளை நோக்கி ஒரு விழிப்புணர்வு சார்ந்தான் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ ஒரு தகவலை சொல்லிக்க இந்த மற்ற ஒரு சில யூடியூபர்ஸ் மாதிரியோ அல்லது சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவைய மாதிரியோ ஒரு வேகமாக செய்தி மாதிரி படிச்சுட்டு போகிறதோ அல்லது ஒரு ஆதாரம் இல்லாத, தேடுதல் இல்லாத, தகவல் இல்லாத விஷயத்தை வேகமாக சொல்லிட்டு போகிறது மாதிரி செய்யலாது. அப்போ தகவல்களை ஒவ்வொன்று கட்டமாக பேசும்பொழுது கொஞ்சம் நேரமாகும். ஆனால் முடிந்த வரைக்கும் நான் அதை சரி பண்ணி கொஞ்சம் குறைக்க பார்த்துக்கொள்கிறேன். இன்னும் 2 விமர்சனங்கள் இருக்கின்றன. அது ஒரு வேகமாக நான் படித்து போட்டு அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வேறு தொலைத்தொடர்பு நிறுவனத்திடமிருந்து சிம் கார்டுகளை வாங்கி அதற்கான கடன் தொகையும் செலுத்துகிறார்கள். ஐரோப்பா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பெரும்பாலானோர் அதை பார்வையிடுகின்றனர். அவர்களால் எப்படி அவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க முடியும் என்று கேட்கிறார். இதே இங்கிலீஷில் கேட்டிருக்கிறார். கொஞ்சம் மாற்றி கேட்டுக்கிறேன். என்ன இங்கிலீஷ் கமெண்ட்டில் நிறைய எங்களோட இடம்பெயர்ந்தாக்கள், இந்த அகதிகள் அல்லது புலம்பெயர்ந்தோர் இவைதான் அதிகமாக பாவிக்கணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இன்னொருத்தர் எனக்கு ஒரு கருத்தை போட்டிருக்கார், அதையும் வாசிச்சு போட்டு இந்த 2க்கு நான் பதிலை சொல்கிறேன். நீங்கள் சொல்வது சரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளிநாட்டில் புலிகள் பெயரில் பணம் சேர்த்தவர்கள் எல்லோரும் திருடர்கள். அது சரி, நீங்கள் மற்றவர்களை ஏளனமாக பேசுவது சரியானது அல்ல. நீங்கள் பேசும்போது சிந்தித்து பேசுங்கள், அது நாகரிகமாக இருக்கும் என்று சொல்லிக்கிறாங்க. சரி, 3 கருத்துக்கள். முதலாவதுக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த 2வது இந்த சுபாஸ்கரன் ஐயா பற்றி கேட்டது, இந்த எவ்வளோ காசு சம்பாதிப்பினோம்னு அந்த நபருக்கு ஒரு சின்ன விளக்கம் நானும் மொபைல் கடை வச்சு இந்த ஆரம்ப தொட்டில் இவ்வாறாக பார்த்தால சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த சிம் கார்டை அவை இரவலாக வாங்குறையில் அவைன்ற சொந்த சிம் கார்டுகள், அதுக்கான அந்த தொடர்பை கொடுக்குறது. இப்போ குறிப்பாக இன்னொரு பிரதான நெட்வொர்க்கில் இருந்து அதை எடுத்துக்கொண்டார்கள். எப்படின்னு சொன்னால், இப்போ தாயகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே டயலாக், ஏர்டெல் அதுகள் இருக்குது. டயலாக் தான் பழசு. இப்போ டயலாக் கூடாக அந்த நெட்வொர்க்கை வாங்கி இவர்கள் இதுன்றது அவைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு கொமிஷன் பேஸில் கொடுப்பாங்க. இந்த கொமிஷன் பேஸ்ன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு தரகர் கூலி மாதிரி ஒன்று வச்சுக்கொண்டு இந்த செயற்பாடுகள் நடக்கும். ஆனால் பிற்காலத்தில் அவை தங்களுக்கென்ற ஒரு பலத்தை உருவாக்கி அதை பெருமளவில் விஸ்தரித்தார்கள். இந்த லிபாரான்றது வெறுமனையே இலங்கை இந்தியா மக்கள் மட்டும் பாவிக்கையில், இந்த யூரோப்பிலேருந்து பறந்து வாழ்கிறார்கள் பாவிச்சவை, ஆப்பிரிக்கா சனம் பாவித்தது ஒரு பிரபலியமான ஒரு நெட்வொர்க்காக, அதாவது ஒரு வலையமைப்பாக இங்கே வந்தது. அதை நான் நினைக்கிறேன் முதல் 1-2 ஆண்டுகளுக்கு உள்ளேயே அவர்கள் அதின் டேர்ன் ஓவரை வந்து $1 பில்லியனை தாண்டி இருந்தார்கள். $1 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1000 மில்லியன் தான் 1 பில்லியன். சரியா? இது முதல் 1, 2, 3 ஆண்டுகளுக்குள்ள, எனக்கு அந்த காலம் சரியா தெரியல. பிறகு பிற்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை வித்தார்கள். இதில் 3 உரிமையாளர்கள் பெருந்தொகைக்கு விற்கப்பட்ட அந்த பணத்தை வந்து 3 துண்டாக தான் பிரிச்சிருக்கணும், மற்ற செலவுகள் இதுகள் போக. நாங்கள் இங்கே வந்து 100,000, 200,000, 300,000 கதைக்கல. நாங்கள் மில்லியன் பில்லியனில் கதைச்சு கொண்டிருக்கோம். தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் அதுக்குரிய கருத்து. இன்னொன்றையும் குறிப்பாக சொல்கிறேன், லைக்கா ப்ரொடக்ஷன். இப்போ இந்த படங்களை தயாரிக்கிறவ இன்றைக்கும் லைக்கா மொபைல் எல்லாம் இருக்குது. இந்த லைக்கா மொபைல் ஆரம்பிக்க கூட இந்த O2 என்ற இஞ்சத்தை இன்னொரு நெட்வொர்க்கிட்டே இருந்து தான் அவங்க நெட்வொர்க்கை வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லைக்கா வளர்ந்து பெரிய அளவில் வந்ததுக்கு பிறகு தங்களுடைய சொந்த டவரை அவங்க நிறுவி தங்களுக்கான அந்த வலையமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு சொந்தமாக நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட அந்த நேரமே 90 மில்லியன் பவுண்ட்ஸில் வந்து தங்களுக்கான தலைமை காரியாலயத்தையும் அவர்கள் நிறுவியிருந்தார்கள். அப்போ நாங்கள் இங்கே 100,000, 200,000, 300,000 டாலர்ஸ் பவுண்ட்ஸை பற்றி கதைக்கல, மில்லியன்ஸ் அதுகளுக்கு மேலே கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லா நிறுவனங்களும் ஆரம்பத்தில் ஒரு தரகர்கள் மாதிரி வந்து பிறகு தங்களை விஸ்தரித்து பிறகு இன்னும் பெருசாக இதாண்டி பெரும் உயரங்களை தொட்டிருக்கிறார்கள். அப்போ யாராவது உங்களுக்கு சொன்னால் வந்து கந்தையா பாஸ்கரனோ அல்லது அலிராசா சுபாஸ்கரன் இவர்களோ ஒரு 80 கோடி 100 கோடியோடு வந்தார்கள் என்றால் அதை விட ஒரு பெரிய சிரிப்புக்குரிய விஷயம் இல்லை. இதை பொருளாதாரம் கற்றவர்கள், அவை அழகாக தெரிந்தவர்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள். நான் இதை பற்றி ஏன் கதைக்கிறேன் என்று சொன்னால், நானும் அந்த சமகாலத்தில் இந்த கடையில் நடத்தி கொண்டு வந்தேன். இந்த நெட்வொர்க்குகள் சார்ந்து நான் ஒரு அடிப்படை விடயங்களை அந்த நேரமே தெரிந்து வைத்திருந்தேன். அது சார்ந்து தான் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3வது விமர்சனம், அதாவது அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அந்த அநாகரிகம் என்ற விஷயத்துக்குள்ள வாரன் அங்கே எங்கே சிக்கல் வருதுண்டா, எந்த பதிவுகளில் எந்த இடத்துலையுமே நான் அநாகரிகமாக ஒற்றுமையில் அல்லது தரக்குறைவாக பேசுவதில்லை. என்னென்னு சொன்னால், இந்த தளத்தை என்னுடைய மகள் பாப்பா, மற்றது 13லேருந்து 17 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், சிறுவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் வந்து 23% பார்க்குறார்கள். இப்போ இந்த தளம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்குது. நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட அந்த பதிவில் நான் கொஞ்சம் கேலி பண்ணுறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு சில அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளும் இன்னொரு தலைப்பாக எடுத்து மிக கேவலமாக கதைத்து வருகிறார்கள். தனி மனித தாக்குதல்கள், உடலை கேலி பண்ணுறது, அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு சில நேரங்களில் ஓரளவு நாகரிகத்துக்கு சற்று வெளியில் வந்து அவைக்கு புரிகிற மொழியில் தான் நம்ம கதைக்க வேண்டி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன கருத்தை நான் உள்வாங்குறேன், மதிக்கிறேன். என்னை மதித்து அந்த கருத்தை போட்டிருக்கீர்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் என்ன மேம்படுத்தி நல்ல வார்த்தைகளை இன்னும் அழகாக பாவித்து இந்த பதிவுகளை தர பார்க்குறேன். இப்போ பதிவுக்குள்ளே போ. கந்தையா பாஸ்கரன் அவர்கள்ட்ட எவ்வளவு நிலம் இருக்குது, இது யார் விற்றது, யார் வாங்கினது, இந்த விவரங்களை கதைக்க முன்னுக்கு இந்த ரீச்சா உணவு திருவிழா பற்றி கதைப்போம். இதை பற்றி நிறைய கதைச்சிட்டோம். நான் தனிப்பட்ட முறையில் அதிகம் பேசிக்கொள்ளலை இந்த தளத்தில். ஆனால் நிறைய ஒரு 2-3 நாளாக இதான் தொட்டாலும் ரீச்சான்னு சொல்லி எனக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேர், எனக்கு சில பேர் பாடியாளான்னு சொல்லிட்டுன்னு நித்திரையால் எழும்பவே ரீச்சா அன்று தான் எழும்ப வேண்டி கிடக்குன்னு சொல்லி அப்படி இருந்தது. அங்கே உண்மைக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய நாட்கள் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னோட வேலை செய்கிற பிள்ளைகளை அனுப்பி விசாரித்து உரியவையோட கதைச்சு நான் விளங்கி கொண்டது, அங்கே இந்த நிறுவனம் சார்ந்த சில திட்டமிடலில் மிக பாரிய குழப்பங்களும் என்ன சொல்கிறது சரியாக திட்டமிடையில் அதை அவர்கள் உடனடியாக விளங்கி கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தார்கள். அது உண்மைக்கு வரவேற்கத்தக்கது. என்னென்னா, அவை கணிச்சிருக்கிற இந்த அளவுக்கு வருவோம் என்று சொல்லி அவர்கள் அளவுக்கு அதிகமான மக்களை கண்டதால் குழம்பி போச்சுனோம். இதுக்கு பெருஞ்சிக்கலாக இருந்தது அளவுக்கு அதிகமான விளம்பரம். ரீசார்ஜ் வாங்குவோம், உணவு திருவிழா, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி தேவையற்ற விளம்பரங்களை அளவுக்கு அதிகமாக பேசி அவையிலாவே சொந்த செலவில் அவைக்கு சூனியம் வச்சு கொண்டது. அதாவது சொல்லி நம்ம என்ன சொன்னோம், இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாம் என்று சொல்லி இதுதான் அவைக்கு நடந்தது. அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு நிறைய பேருக்கு பணங்களை திரும்ப கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் எங்கே நான் கவனித்த பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், அதில் நிறைய பேர் தூரங்கள்லேருந்து வரவினம், பிள்ளைகளோட வரவினம், வெறுமனையே 3000 ரூபாயில் இந்த பிரச்சனை, வெறுமனையே ஒரு 1000 ரூபாயில் பிரச்சனை, நேரம், மற்றது பயணிக்க வாகனங்கள், இதுகளோட நிறைய அதுக்கு வெளியில் செலவுகள் வந்திருக்கும். நேர வீண் விரயம், மற்றது மன அளவில் ஒன்று நாங்கள் நினைச்சு வரோம் அது நடக்கையில் என்ற சோர்வு, இனி பிள்ளைகளை கூட வந்தவையை சமாளிக்கணும், இப்படி நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ அதுதான் அங்கே உள்ள பிரதான சிக்கல். ஆனால் இதுக்கு வெளியில் இன்னொரு பிரச்சனை நடந்து போச்சு. இந்த ரீச்சா உணவு திருவிழா வச்சு நிறைய பேர் அரசியல் செய்ய பார்த்துருக்கிறார்கள். நான் இதுவரை குறிப்பிட்டது இந்த நிறுவனத்தின் மீதான தவறுகளை இந்த ஒரு சில திட்டமிட்ட சில வேலைகளை செய்திருக்கணும். இவைக்கு வந்து இந்த தமிழில் ஒன்று சொல்லுவோம், இந்த மண்டையை பார்த்துட்டு கொண்டே கவனிக்காம விடுறேன்னு சொல்லி, இவைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் சட்ட ரீதியாக வெகு விரைவில் வர்றது மாதிரியெல்லாம் அறிகிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், இதில் ரீச்சாவுக்கு போனவைக்கு தெரியும் அளவுக்கு அதிகமான இந்த சிசிடிவி கேமராவில் கிடக்கிறது, கண்காணிப்புகள். இதில் வந்து அந்த 2 நாட்களிலும் கடுமையான மக்கள் கூட்டம். அதால் அந்த
ஒரு 48 மணித்தியாலம் அல்லது ஒரு 72 மணித்தியாலம் அல்லது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 24 மணித்தியாலம் இப்படி பட்ட வீடியோகளை சின்ன சின்ன ஒவ்வொரு பதிவிலையும் எடுத்து அதை தொகுத்து ஆக்களை இனங்கண்டு யார் இதுக்கு முன்னுக்கு எங்கே நின்று எங்கே வந்திருக்கணும் இந்த கோடுகளை எல்லாம் கீறி அந்த பதிவுகளை துல்லியமாக வெட்டி ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் எடுக்கிறன்றது எப்படியும் 2-3 கிழமை ஆகும். என்னென்னு சொன்னால் சரியான மோசமான நேரங்களை அதை எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு யூடியூப்பில் ஒரு அரை மணித்தியால வீடியோவை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே போதுமென்று வாயிடும் என்ற வார்த்தைகளுக்கு இடையில் வர இடைவெளி இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ இது ஒரு நீண்ட ஒரு வேலையாக இருக்கும் அவைக்கு. ஆனால் அவங்க நான் நினைக்கிறேன் இதை தொகுத்து ஆதாரமாக வெளியில் கொண்டு வருவினோம்னு நினைக்கிறேன். சில பேர் நான் அறிஞ்ச வரைக்கும் இதை நான் கொஞ்சம் உறுதியாக சொல்கிறேன். சாப்பிட இல்லைன்னு சொன்னவ ஒரு மூலையில் போய் சாப்பிட்டுட்டு இன்னொரு மூலையால் வந்து இந்த சின்ன துண்டுக்கோ இவ்வளோ பிரச்சனை கதைச்சவை என்று நிறைய பேர்ட்ட பதிவுகள் அவையிட்ட சிக்கிடுது. நான் நினைக்கிறேன் அதை அவங்க தொகுத்து அதை நான் நினைக்கிறேன் இந்த பொது ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவினம் என்று நம்புகிறேன். அதோட சட்ட நடவடிக்கைகள் கூட 1-2 எடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் அறிகிறேன். அதால் இந்த திட்டமிட்டு செய்தவைக்கு சிக்கல்கள் இருக்கிறது. அதே நேரம் இந்த நிறுவனமும் வந்து இந்த காசுகளை கொடுத்து மன்னிப்பு கேட்டதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் முடிஞ்சால் நான் ஏற்கனவே இந்த முதல் பதிவில் சொன்னது மாதிரி இந்த மன உளைச்சல் அதுகளுக்கு இனங்கண்டு சில இப்போ முதியவர்கள் சிறுவர்களோடு வந்து இந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இந்த திட்டமிட்டு போய் செய்ததாக நம்பப்படுற அந்த பெரிய மனிதர்களுக்கு மிக விரைவில் சில அவைகளும் இப்போ ஏற்கனவே இப்போ நிறைய பேர் வீடியோ இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு நம்ம இந்த ரீச்சாவை கேள்வி பண்ணி இதுகள் எல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் இந்த வலியை உணரக்கூடியமாக இருந்தது 100%. இன்னொரு பக்கத்தில் அதை வாய்ப்பு கிடைச்சிட்டு 4 தட்டுவோம்னு சொல்லி செய்தாக்களும் இருக்கணும். இந்த தட்டினவைக்கு ஒரு சிக்கல் கிடக்கும். அங்கே போய் நின்று கொண்டு தட்டிச்சு நம்மளோ இந்த வீடியோவில் இவைக்கு இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 10 நாளுக்குள்ளே தட்டுவேணும்னு நினைக்கிறேன். அது அந்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ, இதோடு நான் அந்த ரீச்சா இதுகளை பற்றி அதிகம் கதைக்கையில் இந்த பதவிக்கு பிறகு அதிகம் கந்தையா பாஸ்கரன் அவர்களை பற்றியும் கதைக்கிறதுக்கு இருக்காது. எனக்கு நிறைய தலைப்புகள் இருக்கிறது பேசுகிறதுக்கு. நான் இந்த தளத்தை தமிழுக்கு மாற்றினதுன்ற நோக்கம் நான் இந்த வீடியோவுக்கு வெளியில் நான் வேலை செய்கிறார்கள் இதெல்லாம் இளைய பிள்ளைகளை நோக்கி அந்த தலைப்புகள் சார்ந்து நிறைய பதிவுகள் செய்யணும். ஆனால் இடக்கிட வந்து சில சம்பவங்கள் நடக்குது. அது சமூகத்தோடையோ அல்லது எங்களுடைய ஏதாவது ஒரு இடத்து தொடர்புறதால அதை பற்றியும் கதைக்க வேண்டி வந்தது. அப்போ இதோட கந்தையா பாஸ்கரன் ரீச்சா உணவு திருவிழா நேற்றும் இந்த பதிவு இருந்தது. இன்றைக்கு இந்த 2 தான் எந்த தளத்தில் பதிவுகளாக இருக்கும். இன்னொரு பிரதான விஷயத்துக்கு வருவோம். தயவு செய்து இவர் அவற்றை சொம்பு வெட்டி வந்துடுதோ அது தண்டு கதைச்சும் கூட நேரங்களை வீணடிக்காதீங்க. சில பேர் எல்லாம் சில கருத்துக்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்றால் அது இந்த சிஸ்டமே அழிக்குது தானே என்று சொன்னால் என்ன கேவலப்படுத்துறதா நினச்சிக்கொண்டு தகாத வார்த்தையெல்லாம் போடுறது, நீ முதல் உழைச்சுண்ட குடும்பத்தை பேருன்னு சொல்கிறது. நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்க இல்லைன்னு சொல்லி தெரியும். என்ன பார்த்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் எனக்குரிய காசை உழைச்சிக்கொண்டு குடும்பத்தையும் அழகாக பார்த்துக்கொண்டு நானும் சாப்பிட்டு என் குடும்பத்தில் உள்ளவையும் சாப்பிட்டு அவை இந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து எனக்கு கிடைக்கிற சின்ன இடைவெளியில் நான் ஒரு சுயதொழில் செய்கிறாள். நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன். எனக்குரிய நேரம் ஓய்வுகளை நான் தான் தீர்மானிக்கிறது. இந்த காலங்களை பயன்படுத்தி தான் நான் பதிவுகளை போடுறது. சரி, இப்போ இந்த ரீச்சா இந்த நிலம் நான் ஒரு 15 நாட்களாக இதில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். தான் இதை பற்றி கதைக்கணும் என்று சொல்லி என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் வந்து அதாவது உள்ள இந்த ரீச்சாவில் வேலை செய்கிறவ அந்த நிலம் சார்ந்து வாழ்கிறவ இவைகிட்ட எல்லாம் வந்து கந்தையா பாஸ்கரன் மீது ஒரு அதீத அன்பும் ஒரு அக்கறையும் இருக்கிறது போல உணர்ந்தேன். நிறைய பேர் இதை பற்றி கதையங்கொண்டு சொல்லிச்சினோம். ஆனால் நீங்கள் உங்களை ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் கதையங்கொண்டு சொன்னால் கூட ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் கதைச்சி பிரயோசனம் இல்லை. நான் இப்போ நம்புறது படிப்பறிவை விட இந்த பட்டறிவு. இந்த நிலத்தில் நடந்து மக்களோட பேசி அந்த களத்தை புரிஞ்சு ஒரு ஆளை விசாரித்து அவர் இன்னொரு ஆளை கை காட்டுவார். இப்படியே சுற்றி ஒரு 15, 20 பேர் 30 பேர் வந்ததுக்கு பிறகு தான் ஓரளவு விடயத்தை விளங்கி கொள்ளலாம். அப்புறம் அந்த விடயத்தை வச்சுக்கொண்டு தான் உரியவையை தேடி அலைஞ்சு பிடிச்சி தண்டலாம். அவ்வாறு இந்த நிலங்கள் சார்ந்து ஒரு சில அரசியல்வாதிகள் விமர்சித்திருந்தார்கள். அவர்கிட்ட ஒரு 1500 ஏக்கர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது மகிந்த காலத்தில் அவர் சுருட்டி கொண்டார் அல்லது கொடுத்து கொண்டார் அப்படியெல்லாம் கதைச்சினம். நான் விசாரித்து ஒரு மாதிரி அதின் உரிமையாளர்களை புரிஞ்சு கொண்டு யாருன்னு தெரிஞ்சு கொண்டு அவையில நோக்கி பயணித்தா அதில் ஒரு சிலர் கதைக்க விரும்புகிறார்கள். இல்லை தேவையில்லாமல் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ, இது இப்போ யூடியூப்பில் ஏதோ நீங்கள் போட்டு கூட தான் சிக்கல் கதைக்க வேண்டாம், ஆனால் தகவலை சொல்கிறோம்னு சொல்லி நிறையா இழுபறிக்குள்ள போட்டு இத்தனை மணிக்கு போட்டு வாங்கோ பிறகு போட்டு வாங்கோ அவைக்கு ஒரு பயப்பட வலிக்கணும். நம்ம அவை ஏதோ இன்னும் ஏதோ பெரிய ஆளுன்னு வச்சுக்கணும். நான் அப்படி ஒன்றும் இல்லையா இது தகவலுக்கு நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். ஆனால் உங்களோட உரையாடல்களை நான் பதிவிட இல்லை. ஆனால் எனக்கு தேவையான தகவல் என்று சொல்லி எனக்கு என்னென்னா அந்த நிலங்கள் சார்ந்த உரிமையாளர்களை பற்றி ஏற்கனவே விசாரித்து வச்சிருந்தேன். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்படி தொடர்பு கொள்வது என்று சொல்லித்தான் எனக்குள்ள சிக்கலாக இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நிலம் வந்து 3ஆம் தலைமுறை தான் இப்போ வித்து இருக்குது. சரியா, அந்த வித்தவையே கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேலே இருக்கணும். இதில் 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கணும். இவை எல்லாருமே உறவுகளாக தான் இருக்கணும். அந்த நிலம் வந்து பூர்வீக நிலங்களாக இருந்து கிடக்குது. இதில்
உண்மைக்கு நான் கதைச்சு விசாரிச்சு நான் ரீச் ஆகி நான் போயிருக்கேன், வெளியிலலாம் சுற்றி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுகளை இப்போ நான் கையில் நாடாக கொண்டு திரிகிறது, இந்த நாடாக வச்சு அளக்கிறதுக்கோ அது டிஜிட்டலாக தான் அளக்கணும், அது பெரிய நிலப்பரப்பு. ஆனால் உறுதியாக நான் விளங்கி கொண்டது இந்த விற்றவைகளோட கதைச்சதுக்கு பிறகு கிட்டமுட்ட அதாவது 400லேருந்து 450 ஏக்கர்கள் தான் அந்த மொத்த நிலம் என்று சொல்லி அந்த வித்தவை இந்த சொல்கிற இத்தனை வித்தனாங்கள் என்று சொல்கிற அந்த அளவை வச்சு பார்க்க அதிகபட்சம் ஒரு 450 ஏக்கருக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஒருத்தர் அதிகபட்சமாக 150 பரப்பை உண்டா வித்திருக்கிறார், 36 பரப்பு. மற்ற 2 பேரும் தான் பகிர்ந்து வித்திருக்கிறோம். இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த எல்லைகளாக இருந்திருக்கிறது. இது வந்து தலைமுறையாக ஒரு குடும்பத்தை சார்ந்தவைக்கு வந்திருக்கிறது. அப்புறம் அவை பிரித்து கொடுத்து அப்படியே வந்த தலைமுறை இந்த இப்போ 4ஆம் 5ஆம் கட்ட தலைமுறைகள் வந்து ஒரு 70லேருந்து 90% வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். ஒரு 10% தான் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறவை எல்லாருமே கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னா ஒரு 60-65 வயசு தாண்டினவையாக தான் இருக்கணும், முதுமை அடைந்த அந்த வயசில். அப்போ இவர்கள் நான் சில கேள்விகளை கேட்டேன், நீங்கள் மனப்பூர்வம் வித்தீர்களா அல்லது ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா அப்படின்னு சொன்னால் என்ன தம்பி கேட்குறேன், எங்களை நிலத்தை விற்கிறதுக்கு நாங்கள் யாரை கேட்கணும், யாரெங்களை அழுத்தம் தரணுன்ற மாதிரிலாம் கதைச்சினோம். அவைக்குள்ள ஒரு பிரதான விஷயமா நான் பார்த்தது அந்த நிலங்களை வாழ்கிறதுக்கு ஆள்றதுக்கு ஏதாவது செய்கிறதுக்கும் அங்கே ஆக்கள் இனி இல்லை. ஏன்னா இந்த தலைமுறை முழுக்கவே வெளிநாடுகளுக்கு போடுது. இந்த ஒரு வயதானவை மட்டும்தான் அங்கே இருக்கணும், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரார்கள். இந்த 4 பேரில் வந்து ஒரு சிலர் என்னோட பேச விரும்பையில் தகவலை சொன்னார்கள். ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு பயம் அச்சம் இருந்தது. இப்போ இந்த கந்தையா பாஸ்கரன் ஒரு ரீச்சா என்ற முதலாளி அல்லது இந்த நிலத்தை வாங்கினவர் என்ற காலம் போய் இப்போ அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது, எதிர்ப்புகள் ஆதரவுகள் என்று இருக்கேக்க எங்களுக்கு என் சொல்லி என்று பார்க்கணும். நிலத்தை வித்தாச்சு அதில் இது சார்ந்து விசாரித்து கொண்டு போய்க்க அந்த நிலத்தோட சம்மந்தப்படாத ஒரு ஐயா சொன்னார்னாக்கிறா, தம்பி வித்த மாட்டுக்கேண்டா இப்போ விலை பேச பார்க்குறீங்களேன்ற மாதிரிலாம் கதைச்சேன். அப்போ அவையோட கதைச்சு நான் புரிஞ்சு கொண்ட விஷயம் இது மனப்பூர்வமாக விற்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி வித்தினம், என்ன விலைக்கு வித்தினம், இந்த விவரங்களை சொல்லையில் அது தனிப்பட்ட காரணங்கள் அல்லது தனிப்பட்ட விருப்பங்கள் நிச்சயமாக நான் எவ்வளவு காசுலாம் சொல்ல போகிறது இல்லையா எங்களுக்கு. நான் அப்போ இன்னொரு கேள்வியை கேட்டேன், இதில் ஏதாவது அரசு அழுத்தங்கள் இந்த மைந்தாவுக்கு கொடுத்த அல்லது மைந்த ஆட்சியில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுதுன்றது அதை முழுமையாக நிராகரித்தார்கள். பல அலைச்சல்களுக்கு பிற்பாடு தான் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. சில நேரம் சொல்லி தம்பி போட்டு வாங்கன்னா ஒரு அச்சம் ஒன்று இருக்குது, நியாயமான அச்சம் ஒன்று. நான் அவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்துருந்தேன், நீங்கள் என்னோட உரையாடுறதோ எதுவும் பதிவு செய்யப்படாது, இது வராது, நீங்கள் வந்தால் நீங்கள் என்னில் என்ன நடவடிக்கை வேணுமோ நீங்கள் பண்ணணும்னா காவல்துறையில் பொறிச்சில் ஏமுறைப்பாடு செய்யலாம் வேண்ட மாதிரிலாம் சொல்லித்தான் அவை நான் ஓரளவு தகவலை பெற்றுக்கொண்டேன். ஆனால் யாராவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சு கொள்ள விரும்பினா நீங்கள் ஜக்கச்சி பக்கம் போய் நீங்கள் விசாரிச்சீங்கள் என்றாலே ஓரளவு நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு புரியும். இதையும் தாண்டி யாராவது நீங்கள் கந்தையா பாஸ்கரனுக்கு சொம்பு பிடிக்கிறீங்க, நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கள், அதால் அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கோ அல்லது சட்ட ரீதியாக ஏதாவது செய்யுங்கோ. நான் எப்படி அதை ஒரு ஆதாரமாக கொடுத்து நான் சொன்ன தகவலை சரியென்று நிரூபிக்க முடியுமோ அது எனக்கு தெரியும், அந்த வழி அதை நான் செய்து கொள்வேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரெட்ட குடியுரிமை பெற்றால் வருடத்தில் 4 மாதம் ஊரில் தான் வாழ்கிறேன். அப்போ அந்த களம் புலம்ன்றதை பற்றி எனக்கு பெருசாக யாருமே குறைநிக்க வேண்டாம், இந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு படிப்பிக்க வேண்டாம். என்ன நம்புறவே நேசிக்கிறவே எனக்கு ஆதரவாக ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்கள் அன்பான கருத்துக்களை போடுற அவைக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விமர்சிக்கிறேன் என்ற பேரில் தேவையற்ற கதைகளை கதைக்கிறது, ஆபாசமான கருத்துக்களை போடுறது, குரல் பதிவுகளை போடுற இவைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு சிலர் நீங்கள் அதி புத்திசாலிகளை நினைச்சுக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை போடுறீர்கள். நேற்று முந்தின நாள் ஒரு அண்ணன் ஒரு கருத்து போட்டிருக்காரு, நேற்று நினைக்கிறேன் இல்லை இன்றைக்கு ஞாபகத்தில் இல்லை சரியா, எந்த வீடியோக்கு வந்து அவர் போட்டிருக்காரு, நீங்கள் வந்து டாக்ஸி ஓடுறேன்னு சொல்கிறீங்க, ஒரு 4000 6,000 பவுண்ட்ஸ் நீங்கள் உழைக்கலாம் அப்படி இப்படி எனக்கு கதைச்சி ஏதோ இல்லாமல் கதைச்சிருந்தார். அவருக்கு ஒரே ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். அதை மற்றது இன்னொன்று கேட்டிருந்தால் நீங்கள் வரியல் ஒழுங்காக கட்டுறீங்களோ உண்டு. நான் உண்மைக்கு சொல்கிறேன், அவருக்கு வரி சார்ந்த விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. ஆனோ பண்ணோன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ தேடி பார்த்தனா நான் அந்த கருத்தை என்னால் கண்டுபிடிக்க நான் கிடைக்கல, ஸ்க்ரீன்ஷாட் இடத்துல போடுவோன்னு பார்த்தேன். அவருக்கு அவரை அழிச்சாரோ அல்லது என்ன நடந்ததுன்னு தெரியல. அவருக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான், நான் டாக்ஸி ஓடுறது அப்படின்னு சொன்னால் எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். கம்ஃபர்ட் ப்ளஸ், எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்ய இந்த ஆப்புகள் கூட தான் செய்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று விளங்கிக் கொள்ளணும், ஒரு சாதாரண விளக்கம் சொல்லணும். இந்த ஊபர், போல்ட் அல்லது ஒரு ப்ரைவேட் கேப் கூட நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்கன்னு அந்த ஊபர், போல்ட் இந்த ஆப்புகளே HMRC என்ற இந்த அரசாங்கத்தின் வரி பிரிவுக்கு தானாகவே அந்த தகவலை கொடுத்துடும். அப்போ நாங்கள் போய் சொல்லலாது, நாங்கள் என்னென்ன எங்களுக்கு சிலவீனம் வந்ததை மட்டும் காட்டலாம். எந்த டாக்ஸை வந்து ஒரு சுய தொழிலாளியாக கடந்த 9 ஆண்டுகளாக நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஓரளவு அந்த அறிவு இருக்குது. முதல் வருஷம் மட்டும்தான் ஒரு அக்கௌண்டன்ட் செய்து வந்தவர், அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டு அதுலேருந்து நான் செய்து கொண்டு வரேன். அதால் வந்து நான் எனக்குரிய டாக்ஸை முழுமையாக கட்டித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அந்த நபருக்கு. இன்னும் குறிப்பாக நான் இந்த ரீச்சா பாஸ்கரன் என்று நான் சொல்கிறது, இவர் இவ்வளவு தூரம் இன்றைக்கு விமர்சிக்கப்படுறதுக்கு இந்த அரசியலுக்குள்ளே வரமாட்டார், இந்த அச்சங்கள், தனி மனித வன்மங்கள் எல்லாம் தெரியுது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரியுது. நான் வந்து ரீச்சா
இந்த உரிமையாளர் அல்லது முன்னாள் லிபாரா என்ற உரிமையாளர் அல்லது இந்த ஐபிசி ஊடகத்தை வச்சு அதாவது விலைக்கு வாங்கியவர்கிட்ட மண்டைக்குள்ளே இருந்து அவர் என்ன சிந்திக்கிறார், அவர் நல்லவரா கெட்டவரான்றெல்லாம் என்னால் சொல்லிடாது. நான் விசாரித்து தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அந்த காணி விஷயம் சார்ந்து நான் சொல்கிறது 100% உண்மை. என்றால் நான் ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் இவ்வளோ துணிவாக நான் கதைக்க மாட்டேன். தெரியும், எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாலேயும் விமர்சனங்கள் வருமென்று. அப்போ ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்து நிறைய வீட்டு வேலைகள், அதாவது ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்க, அதுகளை செய்து தான் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டோம். என்னது ஆக்களை தேடி அலைஞ்சு பிடிச்சி அவைய நம்ப வச்சு இப்போ யாருக்கு பதறாங்களோ இல்லையோ இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கொண்டா தங்களே ஏதாவது கோத்து விட்டுருவாங்களோன்னு அந்த அளவுக்கு எங்களோட சமூகம் செய்து வச்சிருக்குது. அதையும் சுட்டி காட்டணும். இந்த அரசியல் விமர்சனங்கள் இருக்கிற வரைக்கும் கந்தையா பாஸ்கரன் என்ற ஒரு மீதான விமர்சனங்கள் கடுமையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் அவர்கிட்ட காசும் வாங்குறது இல்லை. நான் அவரோட நேரடியாக தொடர்பு கொண்டு கதைச்சதும் கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதிகளோடு எனக்கு ஆதரவு கொடுக்குற சம்பவங்கள் இல்லை. யார் நல்லது செய்தாலும் வாழ்த்த போகிறேன். ஏதாவது தவறுகள் நடந்தால், ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நடந்தால் ஒரு சாமானியனாக சுட்டி காட்ட போகிறேன் என்ற நானும் அந்த மண்ணில் வாக்களிக்கிறேன் என்ற ஒரு உரிமையில் தான் நான் அதை சொல்கிறேன், செய்கிறேன். அந்த மண்ணில் அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இலங்கை என்ற தேர்தல் அல்லது ஜனநாயக சட்டத்துக்கு உட்பட்டு யாரும் போட்டியிடலாம், சுதந்திரமாக போட்டியிடலாம். அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை அந்த உரிமையில் கிடைச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு யாரும் இடையில பூந்து தங்களோட சுயநலங்களுக்காண்டி குறுக்காம இருக்க ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ சில பேருக்கு இவர் வந்தால் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் நல்லது செய்திருக்கிறீர்கள், மக்கள்கிட்ட ஆதரவு உங்களுக்கு இருக்கிற நேர களத்திலேயே சந்திங்கோ. இப்போ ஒரு சட்ட சிக்கலும் இருக்குது. நான் ஏற்கனவே நேற்று குறிப்பிட்டிருந்தேன். இப்போ கந்தையா பாஸ்கரன் வர்றேன்னு சொன்னால் அந்த ரெட்டை குடியுரிமை பிரச்சனை வரும். அப்போ அதை தூக்கி எறிஞ்சு ஒருத்தர் வாராருன்னு சொன்னால் அவரை மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், நான் இதை விட்டுட்டு வாரேன்னு சொல்லி. அப்போ இப்படி விஷயங்களை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சமூக வலைத்தளத்தில் ஒன்றை செய்து வச்சிருக்கேன். யூடியூப்பில் நிறைய பேருக்கு தெரியும், இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதுகளெல்லாம் தாண்டினாப்பில் இந்த காசுதார இடம் வரைக்கும் கேட்பினோம். நீங்கள் அது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த தகவல் பாதுகாப்பு சட்டம், டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது தானே, மாறும். இப்போ இலங்கையில் உள்ளவைக்கு வேறு கட்டுப்பாடுகளுக்கு இந்த யூடியூப் கூட ஏன்னா அந்த நாடு சார்ந்த விஷயங்களையும் யூடியூப் உள்ளே எடுத்துக்கொள்ளணும். யூரோப்பில் இருக்கிறவைக்கு வேறு. இப்போ நாங்கள் யூரோப்பிய யூனியனுக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு யுனைடெட் கிங்டம் என்ற வரைக்கும் வேறு. இப்படி பிரச்சனைகள் இருக்குது. நான் அந்த விளம்பர தெரிவை வந்து இப்போ ஓல் அட்வர்ட் கொடுத்தேன்னா நீங்கள் பார்க்குற இந்த பதிவுகளில் எல்லா விளம்பரங்களும் வரும். சரியோ, எனக்கு கொஞ்சம் காசு கூட கிடைக்கும் பழமையாக கிடைக்கிறத விட. ஆனால் நான் வந்து இந்த 16 அண்டர் 16க்கு எதெல்லாம் பார்க்கலாமோ, இந்த அண்டர் 16 ஃப்ரெண்ட்லி ஆட்ஸ், சரி, அதாவது சிறுவர்கள் கூட பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் வர மாதிரி தான் நான் என்ற தெரிவை செய்து வச்சிருக்கேன். இதால் என்ன மாதிரி பதிவு போடுறோம், இன்னொரு யூடியூபர் வந்து 100 ரூபா உழைச்சாருண்டா எனக்கு 46 ரூபா தான் கிடைக்கும். இப்படி என்னென்னு சொன்னால் அது சமூக கடமைகள்ன்றது சும்மா கதைக்கிறது மட்டும் இல்லை, திரைக்கு அல்லது காட்சிப்படுத்த முடியாத விடயங்களையும் சின்ன சின்ன மாற்றங்களாக செய்கிறது. இது ஒரு விடயம். இன்னொரு உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நான் தாரேன். யாரெல்லாம் அரசியலில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அரசியலால் விமர்சிக்கப்படுகிறார்களோ, இப்போ குறிப்பாக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ரீச்சா நிறுவனத்தின் விளம்பரத்தை நிறைய பிள்ளைகளை வச்சு தான் அந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுகளெல்லாம் செய்கிற வழக்கம். அப்படி ஒரு விளம்பரம் நான் செய்ய மாட்டேன் ஒரு நாள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் சமநிலையாக ஒரு விஷயத்தை கதைக்க போகிறோம் போட்டு இப்போ ரீச்சா ஒருவேளை ரீச்சா எனக்கு ஒரு விளம்பரத்தை தருதுண்டா நான் அதை போட்டேன்டா ரீச்சாக்கு எதிராக நான் கருத்துக்களை சொல்கிறது கஷ்டம். அப்போ ஒரு காலமும் ரீச்சான விளம்பரங்களோ அல்லது அரசியல் உள்ளவர்களுன்ற ஏதாவது ஒரு நிறுவன விளம்பரங்களோ, இந்த சூதாட்ட விளம்பரங்களோ, மதுபோத விளம்பரங்களோ, அல்லது இந்த ஃபிஷ் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், இந்த கொக்கோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற எந்த ஒரு விளம்பரங்களும் எந்த நேரத்தை அல்லது எந்த காலத்தை எந்த தேவையை கொண்டும் நான் செய்ய போவது கிடையாது இந்த தளத்தில். இது என்னை நம்பி பார்க்குற இந்த 13லேருந்து 17 வயசு புள்ளிகள் அல்லது என்னிலும் வயது இந்த புள்ளிகளுக்கு நான் கொடுக்குற ஒரு உத்தரவாதம். உங்களை அனைவருக்கும் அதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல நான் அதை உடைச்சால் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்க. இதை நான் உங்களுக்கு உறுதிமொழியாக தார். இன்னொன்றையும் நான் சொல்லணும். நான் இந்த தளத்தை உருவாக்கினது அரசியல் விழிப்புணர்வு. அந்த குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கிற பிள்ளைகள் வந்து முதல்ல யாருக்கு நீங்கள் வாக்களியுங்கோ, அது 2வது பிரச்சனை. முதல் வெளியில் வந்து வாக்களியுங்கோ. இப்போ யாழ்ப்பாணத்தில் 65லேருந்து 70 தாண்டதை பெற்றும் கஷ்டமாக கிடக்கு. அப்போ 30 வீதமானாக்கள் வாக்கு போராட்டி தேவையில்லாத பதவிகளுக்கு வரைமினம். இந்த விஷயம் தொழில் முயற்சிகளை உருவாக்கி கொடுக்குறது, பள்ளி கல்வி, அதாவது இந்த கல்வி சார்ந்த உதவிகளை எந்த உழைப்பிலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன தொகைகளை வச்சு செய்கிற இந்த மாதிரி வேலை திட்டம் தான் நான் செய்து கொண்டு வரேன். அதில் எப்பவும் அந்த பணி தொடரும். ஆங்காங்கே பேசப்படும், அரசியலும் பேசப்படும், யார் மனதையும் புண்படுத்தாமல் நாகரிகமாக பேசப்படும். அதே நேரம் அநாகரிகமாக யாராவது தேவையற்ற வேலையை செய்கிற நேரம் சில நேரங்களில் கொஞ்சம் தடிப்பான வார்த்தைகளில் தான் அவைக்கு புரிகிற மொழியில் நான் சொல்ல வேண்டி வரும். ஆனால் அப்போதும் முடிந்தவரை அறமும் ஒழுக்கமும் காக்கப்படும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆனால் உண்டை இறுதியாக சொல்லிட்டு போகிறேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை போட வைக்க அவனே இவனே அதுவே இதுவே தகாத வார்த்தைகள் திட்டி தீர்க்கிறது என்ன பேசுகிறேன்ற பேரில் உங்களோட தரத்தை தாழ்த்தி கொண்டு உங்களையே நீங்கள் கேவலப்படுத்தி கீழே போகிற இதுகளெல்லாம் விட்டுட்டு ஒரு நாகரிகமான சமூகமாக உங்களோட கருத்துக்களை போடுங்க. நான் எல்லா கருத்துக்களையும் படிக்கிறேன். நான் நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை படிப்பினோம். அவனை
அவனை இவனை என்று கதைச்சு உங்களை நீங்களே கேவலப்படுத்திக் கொள்ளாதீங்க. நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடியில் ஒரு உங்களோட தலைப்பெயர் போட்ட, அதாவது உங்களோட முழு பேரையே போட தைரியம் இல்லாத, உங்களோட படங்களை போட தைரியம் இல்லாத, சரி படங்களை தான் பிடுங்க, அது ஒரு காரணங்கள் இருக்குது. ஆனால் சும்மா அந்த தேவையில்லாத பேர்களை போட்டு ஃபேக் ஐடி, அதாவது போலியான கணக்குகள்லேருந்து வந்து கருத்துக்களை போட்டு உங்களை நீங்களே தரத்தை குறைச்சி கொள்ளாதீங்க. எனக்கு ஓரளவு தொழில்நுட்ப அறிவும் ஓரளவு இந்த ஏஐ விஷயங்கள் அறிவும், அதாவது எது போலி எது உண்மை என்று ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஓரளவு சமூக அறிவும் இந்த பட்ட அறிவு இருக்குல்லோ, இலங்கையின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன். கிராமமாக ஒவ்வொரு முறையும் போனால் எனக்கு அது மனசில் பிடிக்கும். நாங்கள் யுத்த காலத்தில் ஒரு இடத்தையும் அடப்பட்டு கிடந்ததால் அந்த மக்கள் எப்படி வாடினோம், அங்கே என்ன நடக்குது, சில ஊர்களுக்கு போய்க்க இந்த சமையல் முறைகள் இதுகளெல்லாம் பார்க்குறது, ஆக்களோட கதைக்கிறது, மக்களோட உணர்வு என்னென்னு புரிஞ்சு கொள்றதே ஒரு விருப்பத்துக்குரிய வேலையாக நான் செய்கிறேன். அப்போ பட்டறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் எப்போ நம்புறது மனித அனுபவம் அறிவு என்பது வெறும் வயது அந்த நம்பர்ஸ் இருக்குது தானே, எண்ணிக்கை, இதை வச்சு தீர்மானிக்கப்படாது. நீங்கள் பட்டது, நீங்கள் அலைகிறது, திரிகிறது, மக்களோட கதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் தீர்மானிக்கப்படும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை மறுபடியும் நன்றி, வணக்கம். வெள்ளையரை நாட்சி என சொல்லி பயன் இல்ல, லாபவரி கூட்டத்துக்கு தோணுரங்கள் இல்ல, கிடைச்சத வச்சு அவர் அடிப்பாறை கொள்ள உந்த நின்ன தவறாயிடினும் விதி விலக்கில்ல. அடிப்பட பிரச்சனை 1000 இருக்குது, அணுகாமல் அப்படியே மறைச்சு கிடக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சி எல்லாம் ஒன்று சுத்து மாத்து.